கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச 11வது வகுப்பு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்பட்ட சோகம். இதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். திருவாரூர் மாவட்டம் இங்க பாத்தீங்கன்னா அரித்துவார் மங்கலம் அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா சிவபிரகாசம் இந்த ஸ்டூடெண்டோடைய நேம். இவருக்கு வயசு 17. இவர் இந்த ஸ்கூல்ல 11வது படிக்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா வீட்டுல எங்களுடைய அப்பா சிவபிரகாசம், அம்மா ராதா, இவங்க கிட்ட நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு தேவையான புக்ஸ் எடுத்துட்டேன், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் லஞ்ச் பாக்ஸ் ஒரு இடத்துல வச்சிருக்காரு. லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டு ஸ்கூல்ல கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு லஞ்ச் டைம்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடும்போது பாக்ஸ்க்கு லஞ்ச் பேக்குள்ள கை விட்டுருக்காரு. அப்படி விட்டுருக்கும் போது பாத்தீங்கன்னா அவருடைய லஞ்ச் பேக்ல இருந்த கட்டுவரியான் பாம்பு இவர் கடிச்சிருக்கு. இந்த பாம்பு கடிச்சோன்னா இதை தெரிஞ்ச அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிவபிரகாசத்தை அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணிட்டு பேரண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணிட்டு பேரண்ட்ஸும் அந்த தஞ்சாவூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி அந்த சிவபிரகாசம் அவர் அட்மிட் பண்றாங்க அந்த ஸ்டூடெண்ட்டை. பிப்ரவரி 8 இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் உயிர் இறந்துட்டார். ஏன்னா பாம்புடைய விஷம் அவருடைய உடம்புல ரொம்ப அளவு பாஞ்சு அந்த ஸ்டூடெண்ட் அந்த பாம்பு விஷயத்துல இருந்து வெளியே வர முடியாத காலத்துல அந்த ஸ்டூடெண்ட் இறந்துட்டாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்ஸ், அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அங்க இருக்க அந்த ஸ்கூல்ல இருக்க புக்கெல்லாம் எடுக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அந்த கட்டுவிரியன் பாம்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் கேஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு போலீஸ் கேஸா மாறி அந்த போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த அரித்துவார் மங்கலம் போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே இந்த அரசியல் வட்டாரத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா திமுக அரசு வன்மையா கண்டிக்கிறோம், ஸ்கூல் ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படி சொல்றாங்க. இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இப்ப அந்த கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு எம்எல்ஏ இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்களாம் நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சரி, அவங்களே விடுங்க. அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், ப்ரொஃபசர் கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த வேண்டுகோள் எல்லா ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்க்குமே நான் கேட்கறேன். என்னன்னா, இப்ப நீங்க இருக்க ஸ்கூல் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த விஷ கிருமிகள்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா சோசியல் ஆக்டிவிட்டி செய்யற நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல அந்த ஸ்கூல்ல படிச்சு ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டை நீங்க அலுமினி அப்ரோச் பண்ணி ஸ்கூல்ல டெவலப் பண்ணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல அது கூட கேட்க வேணாம், உங்களுக்கு ஒரு அன்டீசென்டா இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்க இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல சுத்தி இந்த மாதிரி செடியெல்லாம் இருக்கு, இதனால விஷக்கிருமிகள் நிறைய வருது, இது நம்மளுக்கு பாதிப்பு, நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்றது அந்த பேரண்ட்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில மேற்கொண்டு டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு கடின உழைப்பு போட்டு அந்த பிள்ளைங்களை பாத்துட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க 17 வருஷம் அந்த பையன் எவ்வளவு எங்களுக்கு மெமரி கொடுத்திருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸுங்க இங்க அந்த குழந்தைக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் நினைச்சு பாருங்க. இப்ப அந்த பையன் இல்லைன்னு அந்த குடும்பம் எப்படி உடைஞ்சு போயிருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் நீங்க பேசி அவங்க கிட்ட நீங்க சப்போர்ட் வைங்க. இந்த ஸ்கூலை சுத்தி நீங்க நம்ம கிளைம் பண்ணலாம். ஏன் இந்த ஸ்கூல் ப்ரொஃபசர்லாம் ஏன் இதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொருத்தர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் கவர்மெண்ட் எதற்கு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இப்ப நீங்க நாம தானே ஓட்டு போட்டு இந்த ஆட்சி அமைச்சு வச்சிருக்கோம். இது டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, இப்ப விஜயண்ணா அரசியல் கட்சிக்கு வராங்க, அவருக்கா இருந்தாலும் சரி ஓட்டு கேட்க வராங்கல்ல. அப்ப ஓட்டு கேட்க வரும்போது அவங்க அந்த ஊருக்குள்ளாரையும் நம்ம அந்த ஓட்டு கேட்க வரக்கூடாது. நீங்க எங்க ஊருக்கு வராதீங்க, எங்க ஊருக்கு தேவையானது நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஓட்டு கேட்க வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அரசியல் தலைவர்களை நம்ம வன்மையா கண்டிச்சுனாவே நம்ம வாழ்க்கையில மேற்கொண்டு முன்னேற முடியும். இந்த வீடியோ தொகுப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம்.